வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு நம்ம யூனிட் 9ல ஒரு முக்கியமான டாபிக் தமிழ்நாடு எக்கனாமி அதை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னா நார்மலா எக்கனாமினா என்ன சொல்றோம்? ஒரு ஒரு நாட்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு நாட்டுடைய வளத்தை பத்தின ஒரு சர்வேன்னு சொல்லலாம். அதுல என்ன இன்கம்ஸ் வருது, என்ன ஒரு சோர்ஸ் வச்சு இன்கம் வருது, அது எப்படி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க, தென் அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட் பண்றோம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா கணக்கு வழக்குகள். ஒரு நார்மல் கணக்கு வழக்கையே ஒரு நாட்டு லெவல்ல எடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து எக்கனாமிக் அப்படின்னு சொல்றோம். அந்த எக்கனாமி லெவலை வச்சுதான் நம்ம நாடு வந்து உலகத்துல எந்த லெவல்ல இருக்கு, எந்த ஒரு எல்லாமே ஒரு இது டிஃபைன் பண்ணுவாங்க இல்லையா. இந்த மனித வள குறியீட்டுல வந்து நம்மளுடைய நாடு வந்து இத்தனாவது இடத்துல இருக்கு, அமைதிக்கான இடத்துல இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி பொருளாதாரத்திலயுமே நம்ம நாடு வந்து உலகத்துல எத்தனாவதா இருக்கு, அந்த மாதிரியான காரணிகளை வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க. நம்மளுடைய உள்நாட்டு வெளிநாட்டு உற்பத்தி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கால்குலேட் பண்றதுதான் ஒரு பேசிக்கா ஒரு எக்கனாமி அப்படிங்கிறது. இதுவே நம்ம தமிழ்நாடு லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு எக்கனாமி. ஓகேங்களா? இன்னைக்கான முக்கியமான டாபிக் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்தியா இப்போ நம்ம உலகத்துல வந்து இந்தியா வச்சு கால்குலேட் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா. அப்ப இந்தியாக்குள்ள அப்படின்னா ஸ்டேட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ எந்த ஸ்டேட் வந்து எக்கனாமிக் லெவல்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கு, எது வீக்கா இருக்கு, எதனால வீக்கா இருக்கு, அப்போ நல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா அங்க என்ன வெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம இனிமே பார்க்க போறோம். பாருங்க, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் சமூக பொருளாதார நிலைகள் ஒரே மாதிரியானவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மண்டலங்களுக்கு இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்படுகிறது. கரெக்ட். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து பேசிக்காவே அங்க வெல்த் நிறைய இருக்கும், அதை வச்சு அவங்களுக்கு வந்து இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து இப்போ எப்படி சொல்றது, ஒரு மைனிங், அங்க ஒரு கனிம வளம் நிறைய இருந்துச்சுன்னா அங்க மைனிங் பண்ணி அவங்க நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட்டோட எக்கனாமிக் லெவல் நேச்சுரலாவே வந்து growth இருக்கும். அதே இப்போ எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி பஞ்சம் நலஞ்சு அந்த மாதிரி ஒரு ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்லாம் வந்து எக்கனாமி லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ பாருங்க, மேற்கு தெற்கு மண்டலங்கள் ஏனைய பகுதிகளை விட சிறப்பாக இருக்கு. ஏன் மேற்கு தெற்கு அப்படின்னா மேற்கும் தெற்கும் கொஞ்சம் மலை ஒட்டி உள்ள பகுதிகள், அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகள். அங்க வந்து அந்த சொல்லுவோம்ல ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் வந்து அந்த அந்த ஏரியாஸ்ல வந்து நிறைய நடக்கும். இந்த அதாவது வெஸ்ட் கம்பேர் பண்ணப்போ ஈஸ்டும் சவுத்தும் நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நிலவியல் அமைப்பின் படி தமிழ்நாடு வந்து ஒரு 11th பிக்கஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? இதே பாருங்க, மக்கள் தொகை அடிப்படையில 3rd ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நிலவியல் அமைப்பின் படி தமிழ்நாடு வந்து 11வது இடத்தையும், மக்கள் தொகை அடிப்படையில வந்து 3rd பிளேஸுமே வந்து நம்ம தமிழ்நாடு பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு பல்வேறு சாதனைகளுடன் மிகச்சிறிய ஒரு சிறந்த மாநிலமா விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பை 2வது இடத்திலும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா லைக் நம்ம நாட்டிலேயே வந்து விளைஞ்சு உற்பத்தி ஆகுது, அது எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி காரணிகள்ல வந்து 2வது இடத்திலையும். தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு எதுல செகண்ட் பிளேஸ் இருக்கு, எதுல 3rd பிளேஸ் இருக்குன்னு பாருங்க. 3rd பிளேஸ் மக்கள் தொகையிலையும் வெளிநாட்டு முதலீடு, தலா உற்பத்தி இதுல எல்லாம் வந்துட்டு 3rd பிளேஸ்ல இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா வந்து எந்தெந்த காரணிகள்ல என்னென்ன ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது ஒரு தனியா ஒரு பேஜ் எடுத்து நம்ம இந்தியாவோட பிளேசஸ் என்னென்ன மாதிரி இதுல பிரிச்சிருக்கு, எதுல எத்தனாவதா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிட்டே வாங்க. இது எல்லாமே டேட்டாஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, சமூகத்துறையிலும் நலத்துறையிலும் ஏனைய மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து சிறப்பாக உள்ளது. உடல்நலம், உயர்கல்வி, பச்சிளங்குழந்தை இறப்பு, அப்புறம் மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில வந்துட்டு தமிழ்நாடு மித்த மாநிலங்களை விட நம்ம பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழ்நாட்டுடைய சிறப்புகளை வந்து இனிமே பார்க்க போறோம். தமிழ்நாடு சிறப்பு அப்படின்னா பாருங்க, இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது. எப்ப இருந்து? 2005ல இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்கல் growth வந்து ரேபிட்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு செயல்பாடுகளில் வறுமை ஒழிப்பு மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக உள்ளது. வறுமை ஒழிப்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மித்த ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்றப்போ. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, அதாவது இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கை வந்து நம்ம தமிழ்நாட்டுல மிச்ச இதுல வந்து கம்பேர் பண்றப்ப நம்ம இதுல கொஞ்சம் கம்மி. ஓகே, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 2வது இடத்தில் உள்ளது. அப்பயே பார்த்திருந்தோம்ல உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொன்னோம்ல, அதுல வந்து 2nd பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மனித வளர்ச்சி குறியீட்டில் 3வது இடத்தில் இருக்கு. HDI அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுல வந்து நம்ம தமிழ்நாடு 3rd பிளேஸ்ல இருக்கு. இப்போ 3rd பிளேஸ் தமிழ்நாடு அப்படின்னா 1st 2nd யாரு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு லாஸ்ட் 3 அதையுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி ரேபிட்டா கேட்பாங்க. இல்ல குரானாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த வரிசைப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வரிசையில படிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். ஓகேங்களா, மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் 3வது இடம் வகிக்கிறது. ஓகேங்களா, அப்ப பார்த்தோம்ல, அதே கொஞ்சம் பிரீஃபா சொல்றாங்க. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 17% பங்களிப்புடன் முதலிடம் வகிக்கிறது. ஃபேக்டரிஸ் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல வந்து 17% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 1st பிளேஸ் இருக்காங்க. மேலும் தொழில்துறையில் உள்ள வேலை வாய்ப்பில் 16% வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அதுக்கான வேலை வாய்ப்பை வந்து வழங்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் 3வது இடத்தில் வகிக்கிறது. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலமா இருக்கிறது வந்து தமிழ்நாடு. ஓகே, அதாவது பாருங்க, இப்ப எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, நிதி ஆயோக் வந்து சுகாதார குறியீட்டில் 3வது இடம் வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது எப்படி கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னா, சுகாதார குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிதி ஆயோக், அப்புறம் வேற என்னது, சுகாதாரத்துறை, இந்த மாதிரி வேற ஏதாவது துறைகள் போட்டு கேட்கலாம். ஆனா நிதி ஆயோக் தான் வந்து சுகாதார அந்த இதுல வந்து எந்தெந்த மாநிலம் எந்தெந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுகாதார குறியீட்டை வெளியிடுறது நிதி ஆயோக். நம்ம தமிழ்நாடு அதனுடைய பிளேஸ் எத்தனாவது பிளேஸ்? 3rd பிளேஸ். ஓகேங்களா, அப்ப 1st பிளேஸ் யாரு? Any guess? கேரளா. ஓகேங்களா, 1st பிளேஸ் கேரளா, 2nd பிளேஸ் வந்து புதுச்சேரி, 3rd பிளேஸ் வந்து தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா, இந்தியாவில் எண்ணிக்கையிலான மிக அதிகமான பொறியியல் கல்லூரி தமிழகத்தில் உள்ளன. இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்தலும் வணிக வங்கிகளும் கூட்டுறவு வங்கிகளும் உள்ள கடன் வைப்பு விகிதம் வந்து மிக சிறப்பாக இருக்கு. அதாவது மிச்ச ஸ்டேட்ஸ்லயுமே வந்து லோன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, பட் அதை ஒழுங்கா செலுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த கடன் வைப்பு தொகை அதை மெயின்டைன் பண்றது, வட்டி கட்டுறது, அதே மாதிரி லோனை வந்து ரினவல் பண்றது, இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி RBI வந்து அந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களில் முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் முதலீடு உள்ளது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மால் ஸ்கேல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து நிறைய வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம தமிழ்நாடுடைய பிளேசஸ் வந்து 1st. ஓகேங்களா, தமிழ்நாடு 1st பிளேஸ பிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து தமிழகத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தோட சிறப்புகள் இத்தனால பார்த்தோம்ல, நம்ம தமிழ்நாடு வந்து எந்தெந்த வகையில எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தமிழ்நாடுடைய செயல்பாடு, அதாவது எக்கனாமியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தமிழ்நாடுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பின்வரும் காரணியில பார்க்கலாம். பாருங்க, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் சில பொருளாதார வகையில வந்து சிறந்து விளங்குறது. நமக்கே தெரியும் இல்லையா, குஜராத், மும்பை, இந்த அந்த அந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வெல்த் ஜாஸ்தி. ஓகேங்களா, அப்போ கேரளா வந்து கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம், அவங்க வந்து ஹெல்த்லயும் சுகாதார குறியீடு, அப்புறம் செக்ஸ் ரேஷியோ, இந்த 3 டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து கேரளா வந்து 1st பிளேஸ் எப்பவுமே பிடிச்சிரும்.
ஆனால் தமிழ்நாடானது உடல்நலம், உயர்கல்வி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை ஒழிப்பு ஆகியவற்றுல வந்து பிற மாநிலங்களை காட்டிலும் நம்ம சிறப்பா படிச்சு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி படிச்சதே தான் திருப்பி ஓவர்வியூவா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பார்த்தோம்ல, தேர்ட் பிளேஸ்ல வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ஹெல்த் இண்டெக்ஸ்ல வந்து தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான். தமிழ்நாட்டின் உடல்நல கரியானது கேரளா, பஞ்சாப். கேரளா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், பஞ்சாப் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சு தேர்ட் பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு தள்ளிடுச்சு. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் வந்து 14. இது பிற மாநிலங்களை காட்டிலும் குறைவு. மேலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் இருக்குல்லே, அதெல்லாம் வந்து IMR அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த IMR வந்து 2014 வந்து பாருங்க 21 இருந்திருக்கு, 2015 வந்து 20 இருக்கு. புரியுதா? 100 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை குறைஞ்சிருக்கு. எப்போ? 2015 மறு வருஷமே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ IMRல வந்து நம்ம தமிழ்நாடோட இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நீர்வளம் பார்க்க போறோம். நீர்வளம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நீர்வளம் வந்து நிறைய இருக்கு மீன்ஸ் நிறைய டைப்ல வந்து நம்ம வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க என்னென்ன டைப்ல இருக்குன்னு பாருங்க, அது எவ்வளவு கவுண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அணைக்கட்டுகள் வந்து 81, கால்வாய்கள் வந்து 2239, குளங்கள் வந்து 41,262, குழாய் கிணறுகள் வந்து 3,20,707, திறந்தவெளி கிணறுகள் வந்து 14,92,359 இருக்கு. இந்த கவுண்ட் வச்சே நம்ம கேட்கலாம், நம்ம தமிழ்நாட்டுல எந்த வகையான நீர்ப்பாசனம் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஏதாவது 4 கொடுக்கலாம். பட் அது ஒரிஜினல் ஆன்சர் வந்து திறந்த வழி கிணறுகள். நார்மலா ஒரு வயல்வெளி போத்த ஓப்பன் கிணறு இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அதனுடைய கவுண்ட் தான் இந்த 14,92,359 அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கனிம வளங்கள். கனிம வளங்கள் பாத்தீங்கன்னா மிச்ச ஸ்டேட்ஸை விட கம்பேர் பண்றப்ப, அதாவது அண்டை மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப நமக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ அதுலயுமே என்னென்ன மாதிரி கனிம வளங்கள் வந்து தமிழ்நாட்டுல கிடைக்குது, எது எந்த மாவட்டத்துல ஜாஸ்தியா கிடைக்குது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கேட்கலாம், இந்த மாவட்டத்துல இருந்து எந்த வகையான ஒரு தாது கிடைக்குது, எந்த வகையான கனிமம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கலாம். ஓகே, பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுல குறைவு. நான் சொன்னாலே அதேதான். இயற்கை வளம் இந்திய மக்கள் மாநிலங்களுக்கு தொகையில் 6 விழுக்காடாக இருந்த போதிலும் நீர் வளத்தில் 3 விழுக்காடாகும், நிலப்பரப்பளவில் 4 விழுக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய வெல்த், அதாவது மழைப்பொழிவு தான் வந்து ஒரு எந்த ஒரு இடத்துக்குமே அதனுடைய என்ன சொல்ற நீர் ஆதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் ஆதாரம் எங்க இருந்து வரும் அப்படின்னா, மழை பெஞ்சாதான் அந்த வருஷத்துடைய growth எப்படி இருக்கு. ஒரு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா மழையை பார்த்து தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வெல்த் டிசைட் பண்றது. பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்றை தொடர்ந்து வரும் வடகிழக்கு பருவமழை இருக்கு இல்லையா, அதுல வர்ற மலையில வர்றதுதான் வந்து அந்த தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா யூஸ் ஆகுது. தென்மேற்கு பருவக்காற்று வந்து கேரளாவுக்கு தான் ரொம்ப யூஸா இருக்கும், நமக்கு அவ்வளவா இங்க வந்து யூஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டுல முக்கியமான ஆறுகள் எத்தனை அப்படின்னா 17. பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பவனியாறு, காவேரி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம சொன்னோம்ல கனிம வளம், அந்த கனிம வளம் பாருங்க, டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், கிரானைட், பாக்சைட் போன்ற சுரங்க திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், கிரானைட், பாக்சைட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கனிம வளம். இதுல வந்து வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கனிம வளத்தை வச்சுட்டு இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டா ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, தவறான ஒன்றை கண்டுபிடிக்கும் கூட கேட்கலாம். அதுவுமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். இந்த வகையானது மட்டும் தான் இருக்கு. பாருங்க, இதன் வளர்ச்சியில் அனல் மின் நிலையம், உர தொழிற்சாலை, கார்பன் சார்ந்த தொழில்கள் வளர்ந்து வருகின்றன. இது போல் சேலத்தில் மாங்கனீசு சுரங்கமும்
பாருங்க என்னென்ன ஊர்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த பார்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட்டு. சேலத்துல என்ன கிடைக்குதுன்னா மாங்கனீஸ் சுரங்கமும், ஏற்காட்டுல வந்து பாக்சைட்டும், கஞ்சமலை அப்படிங்கிற பகுதியில இரும்பு தாதுவும், மாலிப்டினம் என்னும் ரசாயன தாது மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடி குட்டம். ஓகேங்களா, இந்த ஏரியால கிடைக்குது. இந்த ஸ்பெசிபிக் ஏரியால தான் இந்த கனிம வளம் வந்து கிடைக்குது. சோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப சேலம் இருக்கு, சேலம் போட்டு ஏற்காடு, மதுரை, கஞ்சமலையா, கஞ்சமலை. ஓகே, கரெக்டா 1 3மே கரெக்டா கொடுத்துருவாங்க. மேட்ச் தி ஃபாலோவிங் எப்படி சொல்றது, இந்த இதுல இதுதான் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு இதுல மட்டும் இல்லாத ஒரு தாழ்வு கொடுத்து தவறான ஒன்றை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்ல இந்த 4யுமே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கரெக்டா அந்த ஆர்டர்ல கேட்பாங்க இல்லையா, சரியான விடை 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா, இப்படி இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம்ல. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து எந்தெந்த ஏரியால என்னென்னதான் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி சேலம் அப்படின்னா இரும்புன்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஆனா இரும்பு தாது எங்க இருக்கு, கஞ்சமலையில இருக்கு. பாத்தீங்கன்னா சேலம்ன்ற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து மோஸ்ட்லி இந்த 3மே ஒரே மாதிரி கஞ்சமலை வர மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது இரும்பு தாது வர்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம வந்து அதை பார்த்து குழம்பிட வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்க்க போறோம். இந்தியாவிலேயே 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையோட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்கள் வந்து மக்கள் தொகையில் 7.21 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாடு மக்கள் தொகையில எத்தனாவது பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா 6வது இடம். ஓகேங்களா, இதை படிச்சுக்கோங்க. ஐக்கிய நாடுகளின் அறிக்கையின்படி தனித்த தேசிய இனமாக இயங்கக்கூடிய பல நாடுகளுடைய மக்கள் தொகையோட நம்ம தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டோடைய மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டா கேட்ட குரூப் 2 கொஸ்டின். இது மக்கள் தொகை அடர்த்தியில வந்து தமிழ்நாட்டுடைய கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க, கரெக்டான ஆன்சர் வந்து 2011ல 555 இல்லையா. ஆப்ஷன்ஸ்ல வந்து 650 750 சம்திங் 600 555 கொடுத்திருந்தாங்க. நம்ம ஆன்சர் வந்து 555. இதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2001 கணக்குப்படி வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க. இது ரீசெண்டா கேட்ட குரூப் 2 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, மக்கள் தொகை அடர்த்தியில் 1 சதுர கிலோமீட்டருக்கு, இதுதான் முக்கியமான ஒரு கொஸ்டின். பாருங்க, மக்கள் தொகை அடர்த்திங்கிறது 1 சதுர கிலோமீட்டர். இது வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுதான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா, அப்படி பார்க்கப்ப 2001 படி 480 2011 படி 555 இருந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ மக்கள் தொகை அடர்த்தியில எவ்வளவு எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கோம் அப்படின்னா 12வது இடத்தை வந்து நம்ம தமிழ்நாடு பிடிச்சிருக்கோம். அப்படியே டபுள் மடங்கு மக்கள் தொகை கணக்குல வந்து 6வது இடத்தையும், அடர்த்தியில அதோட 2 மடங்கு 12வது இடத்தையும் நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, தமிழ்நாட்டு ஒரு ஸ்டேட்டோட கவுண்ட் வந்து மித்த ஒரு தனித்த ஒரு கண்ட்ரிஸோட டோட்டல் கவுண்டை விட கம்பேர் பண்ணப்ப ஜாஸ்தின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்ப என்னென்ன கண்ட்ரின்னு பாருங்க, இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்: இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின், இலங்கை. இவங்க எல்லாத்த விட நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவுண்டே ஜாஸ்தி. பாருங்க, 7.2 கோடி. இலங்கை அதை விட, இங்கிலாந்து வந்து 6.5, பிரான்ஸும் 6.5, இத்தாலி 5.9, தென்னாப்பிரிக்கா 5.6 கோடி, ஸ்பெயின் 4.7 கோடி, இலங்கை வந்து 2.1 கோடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நகரமயமாதல். நகரமயமாதல் அப்படின்னா
ஒரு முன்னாடிலாம் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு கிராமப்புறத்தை வந்து சார்ந்து இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ இந்த மாதிரி நிறைய வந்து காரணிகள்னால வந்து நம்ம வந்து சிட்டிஸ் நோக்கி வந்து மூவ் ஆன் ஆகிறோம். அதுதான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து வந்து சிட்டிஸ்க்கு மூவ் ஆறாங்க இல்லையா, அதனுடைய ப்ராசஸ் பேர் தான் வந்து நகரமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய கவுண்ட் படி இந்திய அளவில் வந்து நகரமயமாதலோட சராசரியே வந்து 31.5%. ஆனா நம்ம தமிழ்நாடுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 48.4. ஓகேங்களா, இந்தியாவிலே 31% தான். பட் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50% ஆயிடுச்சு இல்லையா, பாதி பேருக்கு வந்து சிட்டிஸை நோக்கி மூவ் ஆறாங்க. இந்திய அளவில் மக்கள் தொகையில் 6 விழுக்காட்டை கொண்டுள்ளது. 6% ஆஃப் வந்து இந்திய அளவுல நகரமயமாதல்ல 100% வெறும் தமிழ்நாடு மக்கள் மட்டுமே வந்து நகரமயமாதல நோக்கி போறாங்க. இந்திய நகர மக்கள் தொகையில் தமிழக நகர மக்கள் தொகை கேக்குறாங்களே 9.61% வந்து நம்ம தமிழ்நாடுடைய விழுக்காடு. ஓகேங்களா, சமச்சீர் பாலின விகிதம் என்பது அடுத்து பாருங்க. சமச்சீர் அந்த பாலின விகிதம் அப்படிங்கிற டாபிக் போகுது. பாலின விகிதம் அப்படின்னா என்னன்னா, ஒரு எங்க வேணா எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டேட் வைஸ் எடுத்துக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு நேஷனல் வைஸும் எடுத்துக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் பாலின விகிதம் அப்படின்னா என்னன்னா, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து கரெக்டா இருக்கும். அதாவது இப்போ ஒரு வருஷம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2015 வச்சுக்கோ, இந்த வருஷத்துல பிறந்த ஆண் பெண் குழந்தைகள் இப்படி பாக்குறோம். இந்த வருஷத்துல வந்து ஒரு 1000 ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கா, இல்ல அது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ற கவுண்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த கவுண்டை தான் நம்ம வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கப்ப பாருங்க, தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் வந்து 995. பரவாயில்ல, ஒரு 5 பேர் தான் வந்து கம்மியா இருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் 995. பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்திய அளவிலும் இந்த விகிதம் மிக அதிகமாகும். ஏன்னா பாலின விகிதத்தில் கேரளா, புதுச்சேரி அடுத்தபடியாக தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. அப்போ செக்ஸ் ரேஷியோலையுமே நம்ம வந்து 3rd பிளேஸ்ல இருக்கோம். ஹெல்த் இண்டெக்ஸ் பார்த்தோம், அதுலயுமே 3rd பிளேஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாடு அதுலயும் ஒரு 3வது இடம். இப்போ 3வதா வந்து செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதத்திலயுமே நம்ம 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து 3rd பிளேஸா இந்தந்த காரணிகள் வருது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே வரணும். படிக்கப்ப திருப்புதலப்ப ரொம்ப யூஸ் ஆகும். குழந்தை இறப்பு விகிதம். குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னா ஒரு வயசுக்குள்ள 1000 குழந்தைகள்ல எத்தனை குழந்தை இறக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் எடுப்பாங்க இல்லையா, இந்த வருஷத்துல இத்தனை குழந்தை இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய விகிதம் பாக்குறோம். அதுல வந்து இந்தியா லெவல் எப்படி இருக்கு, நம்ம தமிழ்நாடுடைய லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, தமிழகத்தில் குழந்தைகளின் இறப்பு வீதம் மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு. பட் நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016 சென்செக்ஸ் படி தமிழ்நாடுடைய இறப்பு விகிதம் 17. இதுவே நாட்டின் சராசரி 34. 34 சரி பாதி தானே 17. அப்ப நாட்டுல மொத்தமாவே அங்கங்க 34 பேர் வந்து இறக்குறப்ப நம்ம தமிழ்நாடுடைய கவுண்ட் 17. ஸோ பாதி அளவு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னா 1,00,000 பிரெக்னன்சி பிரெக்னண்டா இருக்க உமன் பிளஸ் குழந்தை, அதாவது இப்பதான் டெலிவரி ஆயிருப்பாங்க இல்லையா அந்த பெண், அந்த குழந்தை 6 to 1 year நினைக்கிறேன், அதுக்குள்ள வந்து இறக்குற தாய்மார்கள், இந்த கவுண்டை தான் வந்து மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக் அதேதான், நிதி ஆயோக் தான் வந்து இந்த ஒரு ஹெல்த் சம்பந்தமான எல்லாமே வந்து ரிலீஸ் பண்றது எல்லாமே நிதி ஆயோக். அப்போ தாயின் இறப்பு விகிதம் வந்து கட்டுப்படுத்துவதுல வந்து இந்தியா லெவல்ல வந்து நம்ம தமிழ்நாடு பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, தமிழ்நாடு வந்து 79 எண்ணிக்கை, 79 இடத்துல இருக்கு. இந்திய லெவல்ல 159. இது இந்தியா லெவல். நம்ம தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 79. ஓகேங்களா, இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பாதி தான்.
இந்திய லெவல்ல தமிழ்நாடுடைய கவுண்ட் வந்து கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி மகப்பேறு இறப்பு விகிதத்தில் கேரளா முதலிடம், மகாராஷ்டிரா வந்து 2வது இடத்துல இருக்கு, நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கோம். ஓகேங்களா? இது பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்ப நம்ம படிச்சதே தான். இப்ப ஐஎம்ஆர் பார்த்தோம்ல, இந்தியா லெவல்ல இதனுடைய டேட்டாஸ் என்ன, தமிழ்நாடுல நம்மளுடைய டேட்டாஸ் என்ன. ஐஎம்ஆர்ல வந்து ஐஎம்ஆர் 17 பார்த்தோம் இல்லையா, குழந்தை இறப்பு விகிதம். தாய்மாருடைய இறப்பு விகிதம் வந்து 79 ஒரு லட்சத்திற்கு. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம்னா இது பின்னாடி வருது, காமனா வச்சிருக்கேன். ஒரு வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வந்து இந்தியா லெவல்லையே வந்து 67 வயசு. பட் நம்மளுடைய தமிழ்நாடுல வந்து 70 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. கல்வி அறிவு வீதம் அப்படின்னாலுமே இந்தியா லெவல்ல 74% பேர் தான் கல்வி அறிவோட இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல 80.33%. பாலின விகிதம் இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இந்தியா லெவல்ல 940 தான். பட் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து 995. ஓகேங்களா? இந்த டேப்லெட் கலம்ப படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம், இதனுடைய டீடைல்ஸ் பாருங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய சராசரி ஒரு வயசு எவ்வளவு வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு கவுண்ட், அந்த டேட்டா தான் வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடும் பொழுது இந்தியாவோட வந்து ஆயுட்காலம் வந்து மிகவும் குறைவு. ஓகேங்களா? மிச்ச கண்ட்ரிஸான ஜப்பான், சைனா, மிச்ச கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்துமே கொஞ்சம் ஓரளவுக்கு 110 113 எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய பாருங்க, தமிழ்நாடு இந்தியா ரெண்டையுமே நம்ம பாக்குறோம். இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் வந்து 67.9. இதுல வந்து ஆண் பெண் பிரிச்சிருக்காங்க. ஆணுக்கு வந்து 66 வயசு, பெண்ணுக்கு 69. தமிழ்நாடுடைய மக்களுடைய காமனா வந்து 70.6, ஆணுக்கு 68, பெண்ணுக்கு 72. ஓகேங்களா? சோ இந்தியாவோட கம்பேர் பண்ணப்போ நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து தமிழ்நாடுடைய மக்களுடைய ஆயுட்காலம் ஜாஸ்தி. அடுத்து இப்ப நம்ம கல்வி அறிவு பார்த்தோம்ல, எழுத்தறிவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தறிவு நிலையில வந்து மத்த ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணப்ப நம்ம ஸ்டேட் கொஞ்சம் பெட்டர். அதுலயும் பாருங்க மொத்தமா, அதாவது படிச்சோம் இல்லையா, மொத்த கல்வி அறிவு ஒப்பிடப்ப நம்மளுடைய தமிழ்நாடு பெஸ்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நம்ம இந்தியா வந்து 2nd பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகள் வந்து நம்ம நிறைய கவுண்ட்ல வச்சு அதுக்கான உற்பத்தி காரணிகள் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கனால இந்தியாவில வந்து நம்ம தமிழ்நாடு 2nd பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் போன்றதே மாநில உற்பத்தி. ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களா, அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதே வந்து மாநிலம் அப்படின்னா மாநிலங்கள் லெவலில் வந்து இந்த மாநிலம் இவ்வளோ, இதுல வந்து இவ்வளோ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பாக்குறோம். அதுல ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் பணிகளின் மொத்த பணிகள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தக்காளி சொல்றோம், ஒரு 50 ரூபாய் நம்ம கண்ணுக்கு தெரியுது 1 கிலோ தக்காளிங்கிறோம். ஆனா அந்த தக்காளி 50 ரூபாய் அப்படிங்கறத எப்படி பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, நாத்து நடுறதுல இருந்து அதனுடைய வேலையாட்களுடைய கூலி, அதுக்கப்புறம் அதே மாதிரி பறிக்கிறதுக்கான கூலி, உரம் தனியா போட்டிருப்பாங்க அதுக்கான வேலைகள், அதனுடைய கூலி, ஏற்றுமதிக்கான கூலி, மக்களிடையே சேர்றதுக்கு அந்த கமிஷன் பேசிஸ்ல அவங்க எல்லாமே வந்து ஒரு பேசி தானே வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்ததுதான் 50 ரூபாய். ஒரு நேரம் ரொம்ப சீப்பா இருக்கும். அது ஏன் அப்படின்னா விளைச்சல் ஜாஸ்தியா இருக்கனால வந்து தக்காளியினுடைய விலை வந்து அப்ப கவுண்ட் கம்மியா, அதாவது ரேட்டு கம்மியா இருக்கும். இதே வந்து விளைச்சல்ல வந்து மவுசு இருந்துச்சுன்னா தக்காளியோட விலை என்னவா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். கிலோ 100க்கு போனாலுமே அது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அங்க வந்து நிறைய வந்து காரணிகள் இருக்கு கெடுக்கிறதுக்கு. லைக் மழை பெஞ்சிருக்கலாம், அப்போ வந்து தக்காளி விதை சரியில்லாம போயிருக்கலாம், அந்நேரம் வந்து ஏதாவது ஒரு ரொம்ப மழை பெஞ்சா பயிர் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அப்ப தக்காளியுமே சேர்ந்துதான் அழுகும். அப்போ
எப்படி சொல்றது, மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கான வழிமுறைகள் கிடையாது இல்லையா. ஸோ கிடைச்சதை வச்சுதான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்பதான் வந்து ஒரு டைம் வந்து பீக்ல போறது ரேட்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தக்காளி, இந்த மாதிரி நிறைய காய்கறிகளுடைய விலைகள் கூடுறது இதனாலதான். ஓகேங்களா. இதைதான் அவங்க சொல்றாங்க, உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பு தான் வந்து ஒரு ரேட். ஓகேங்களா. தமிழ்நாடு பொருளாதார புள்ளியியல் இயக்கத்தின் ஆய்வின்படி நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிதியாண்டில் 2007.8 பில்லியன் டாலராக உள்ளது. ஓகேங்களா. நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட ஜாஸ்தியா இருக்கும். வாங்கும் சக்தியின் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகவும் இருக்கு. ஓகேங்களா. பிற நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து ஜாஸ்தி சொல்றாங்க. ஓகே பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்மளோடது வந்து 207.8 பில்லியன் டாலர் சொன்னேன்ல, அதை பாருங்க மிச்சஸ், அதாவது இது வந்து நமக்கு வந்து இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்டோடைய ஜிடிபி. இதே மிச்ச இண்டிவிஜுவல் கண்ட்ரியோடைய ஜிடிபி பாருங்க 171, 184, இலங்கை 81. ஓகேங்களா. இததான் சொல்றாங்க தமிழ்நாடுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து தனிப்பட்ட முறையில ஒரு நாட்டினுடைய உற்பத்தியை காட்டிலும் கூடுதலா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து துறை வாரியாக பங்களிப்பு அப்படின்னா, துறை வாரியாக அப்படின்னா என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, செக்டார்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டயர் சொல்லுவாங்க. ஒரு தொழிற்சாலையிலேயே டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ்னா லைக் ஒரு கார் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் மேனுஃபேக்சரிங், நம்ம கண்ணுக்கு தெரியுறது ஒரு கார். ஆனா அந்த காரே வந்து டைரக்டா ஒரே ஒரு ஃபேக்டரியிலே அப்படி எல்லாமே கிரியேட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டா கிடையாது. லைக் ஒரு டயருக்கு ஒரு தனியா ஒரு ஃபேக்டரி இருக்கும், பாடிக்கு ஒரு அந்த மேல இருக்கலையே பாடி, அதுக்கு ஒரு தனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும், இன்ஜினுக்கு தனியான ஒரு கம்பெனிஸ் இருக்கும். இந்த மாதிரி துறை வாரியா வந்து நிறைய சேர்ந்துதான் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அததான் இங்க சொல்றாங்க, துறை வாரியாக பங்களிப்பு என்னென்ன இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கு, இதனால வந்து நம்ம தமிழ்நாடுடைய எக்கனாமி வந்து எவ்வளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தமிழ்நாடு மாநில உற்பத்தி அளவில் பணிகளின் துறையானது 63.70%. நோட் பண்ணுங்க, 100ல வந்து கிட்டத்தட்ட முக்கால் பாகம், ஒரு 60, அதாவது 63% வந்து நம்மளே வந்து உற்பத்தியில இருக்கோம். அப்போ முதலிடத்திலும் தொழில்துறை பங்களிப்புடன் 2வது இடத்திலும் வேலை வாய்ப்பை பொறுத்த மட்டில் வேளாண்மை முக்கியமாக பங்கு வகித்தாலும் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் அதனுடைய பங்களிப்பு 76% இருக்கு. சோ பணிகள் துறை, தொழில்துறை ஆகியவன வந்து வேகமா வளருது. அதான் நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு தக்காளியோட விலை ஏன் ஏறுது, அது எது கெடுக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதை கெடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. லைக் மேனுஃபேக்சரிங் ஒரு மெஷின், கரண்ட், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வந்து அது போய்கிட்டே இருக்கும்ல. ஸோ விவசாயத்தை கம்பேர் பண்ணப்ப இது வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் வேளாண்மை பெரும்பாலானோருக்கு வேலை வாய்ப்பையும் உணவும் வழங்குகிறது. ஆனால் குறைந்த வேகத்திலே அதன் வளர்ச்சி இருப்பதனால் நீடித்த நிலையான வளர்ச்சியை வந்து விவசாயத்தினால கொடுக்க முடியாது. சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீடித்த நிலையான வளர்ச்சி வந்து விவசாயத்துல வந்து கிடையாது. இப்போ முன்னாடி வந்து நல்லா கொடுத்தது, ஏன்னா பருவமழை வந்து ஏமாத்தலை. இப்போ வந்து எல்லாமே மாறிட்டனால விவசாயத்தை வந்து ஃபுல்லா நம்பி நம்மளால வந்து என்ன சொல்றது, ரன் பண்ண முடியல நம்மளோட லைஃப். ஸோ இதனாலதான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து நகரமயமாதல்ல பார்த்திருந்தோம் இல்லையா, 48.8%. இதுதான் அங்க வேலை வாய்ப்பு குறைய போய் தான் நம்மளுடைய வந்து எல்லாருமே வந்து நகரத்தை நோக்கி படையெடுக்கிறாங்க. தனிநபர் வருமானம் அப்படின்னா, நான் என்னோட வருமானம் அப்படின்னு கேட்டா கிடையாது, உங்களோட வருமானமான கேட்டா கிடையாது. ஓவராலா இப்ப நான் ஒரு சர்டன் அமௌண்ட், ஒருத்தவங்க ஒரு பர்சன் ஒன் வந்து ஒரு 50,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, பர்சன் 2 வந்து 75,000 வாங்குறாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸோட இன்கமோடைய ஆவரேஜ் தான் ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படி தனிநபர் வருமானத்துல வந்து இந்தியா வந்து பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வா இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, நம்ம தமிழ்நாடு அதனுடைய சுத்தி இருக்க நம்ம ஸ்டேட்ஸோடைய தனிநபர் வருமானத்துல நம்ம கொஞ்சம் ஹையா இருப்போம். பாருங்க, தமிழ்நாடுடைய தனிநபர் வருமானம் 1,57,116, கேரளா 1,55,516, கர்நாடகா 1,46,000 சில்ற, தெலுங்கானா 1,58,000, ஆந்திரா வந்து 1,37,000. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இப்படி கூட மேபி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து கேட்கலாம். தனிநபர் வருமான அடிப்படையில் வந்து இந்த மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவுண்ட் படிக்க முடியலனாலும் ஓகே. அதாவது பாருங்க, 2010-11 சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் 1,03,600 இருந்திருக்கு. இதே வந்து இப்போ ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, 1,57,000 சில்லற பார்த்தோம்ல, 1,57,000 இப்போ உயர்ந்திருக்கு பாருங்க. இது வந்து 11 இப்போ. ஓகேங்களா? 17 சென்செக்ஸ் படி 1,57,000, 11 சென்செக்ஸ் படி 1,03,600. சோ இப்போ இதுல இருந்தே நமக்கு தெரியுது இல்லையா, நம்மளுடைய வருமானம் வந்து தனிநபர் வருமானம் கூடி இருக்கு. ஓகே, இப்போ வந்து சில விஷயங்கள்ல வந்து நம்ம எதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோம், என்ன வகையான உற்பத்தியில வந்து நம்ம ஜாஸ்தியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேட்டாஸ் பார்க்கலாம். 2017-18 வந்து தனிநபர் வருமானம் பார்த்தோம் இல்லையா, 1,03,000 இருந்து 1,57,000 மாறிச்சா. இப்போ 17-19 படி 1,88,000 படி தனிநபர் வருமானம் கூடி இருக்கு. ரேபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுவே நெக்ஸ்ட் பாருங்க, வரவு செலவு அறிக்கையின் படி உற்பத்தியில ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும்ல, உற்பத்தியில செகண்ட் பிளேஸ். ஓகே, மிளகு உற்பத்தி நம்மளுடைய அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து மிளகு உற்பத்தியில வந்து தேர்ட் பிளேஸ்லயும், கரும்பு உற்பத்தியில வந்து ஃபோர்த் பிளேஸ்லயும் இருக்கு. ஓகே, அனைத்து வகை பயிருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து உணவு தானிய உற்பத்தியில் நெல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நெல் கல்டிவேஷன்ல வந்து நம்ம தமிழ்நாடு தான் வந்து இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழ்நாடு முதலிடத்திலையும், சிறுதானியங்கள் 1,00,000 டன் இந்த லட்சங்கள் டன் உற்பத்தியில வந்து செய்யப்படுகிறது. பருப்பு வந்து ஆண்டில் 58.97 லட்சம் ஹெக்டர்ல வந்து உற்பத்தி செய்யறாங்க. நெல் ஃபர்ஸ்ட் பிரதான உணவு, அடுத்தபடியா சிறுதானியம், பருப்பு. இந்த 3 காரணிகள்ல நம்ம வந்து டெவலப்மெண்ட் நம்ம தமிழ்நாடுல இருக்கு. ஓகேங்களா? அதேதான் இங்க சொல்லியிருக்காங்க, உணவுதான உற்பத்தியில 72% பிற பயிர்களுக்கான உற்பத்தி வந்து 21.7% உள்ளது. உணவு பயிர்கள் நெல் முக்கியமான பங்கு வகிக்கிறது. பிற பயிர்கள் வந்து கடலை, தேங்காய் வந்து நெக்ஸ்ட் அடுத்தபடியான ஒரு பிரியாரிட்டியில வந்து இருக்கிறது கடலையும் தேங்காயும். ஓகேங்களா? இந்த டேட்டாஸ்லாம் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. 2011-12 வந்து இத்தனை 3.25 லட்சம் வந்து டன்ல இருந்தது. 2014-15 அப்படியே குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா பருவமழை பொய்த்ததால், அதனாலதான். அடுத்து தொழில்துறை. தொழில்துறை அப்படின்னா ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம்ல, ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தொழிற்சாலைகள்ல வந்து அதிக எண்ணிக்கையில வந்து தொழிற்சாலை வச்சிருக்க மாநிலமா நம்ம தமிழ்நாடு விளங்குது. அப்ப இந்த தொழில்துறையில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்ப கொஸ்டின்ஸ்ல வந்து வங்கி தலைநகரம் எதுன்னு கேட்கலாம். சென்னை மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகே, இதே உலக வங்கியிலிருந்து பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலும் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது சென்னை. ஏன் டெட்ராய்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து நம்ம சென்னை அந்த சுத்தி உள்ள பகுதி, ஸ்ரீபெரும்புதூர், அந்த காஞ்சிபுரம் போற வழியில வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிறைய இருக்கு.
ஸோ இதனாலதான் வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழில் பூங்காக்கள் தேவையான கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வருது. தொழில் பூங்கா அப்படின்னா ஐடி பார்க் இருக்கு இல்லையா, ஐடி பார்க்ஸ் அவ்வளோ இருக்கு. மேலும் தமிழக அரசு ரப்பர் பூங்கா, ஆயத்தாடிகள் பூங்கா, பூக்கள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சிறுசேரி தகவல் எல்லாமே ஐடி தான். ஐடி என்னது பூக்கள் பூங்கா, பயோடெக்னாலஜி இது எல்லாத்துலயுமே வந்து முன்னேறி இருக்கும். அடுத்து பாருங்க, மாநிலத்தின் பெரிய அளவிலான பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னையில் அதன் சுற்று வட்டார பகுதியில் மையமிட்டுள்ளது. சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் நகரமாக உள்ளது. எக்ஸாக்ட்லி நம்மளுடைய காரோடைய மேனுஃபேக்சரிங்கோட எல்லா ப்ராசஸ்மே நம்ம சென்னையிலே நடக்குது. சென்னை சுத்தி உள்ள ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரத்துல கொஞ்சம் ஏரியாஸ்லயுமே அதுக்கான இது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சென்னை சொன்னோம்ல, சென்னை வந்து ஒரு 3 வகையில வந்து பெஸ்ட்ன்னு சொல்றோம். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கிகளின் தலைநகரம், மருத்துவ தலைநகரம், அப்புறம் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி இந்த 3 பட்டமே நம்ம சென்னைக்கு வழங்கியிருக்கு. இப்ப நம்ம சென்னை பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்க பிற மாவட்டங்கள் என்னென்ன அங்கங்க உற்பத்தி ஜாஸ்தியா இருக்கு, அதுல என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, தமிழ்நாட்டுடைய தொழில் நகரங்கள். இப்ப நம்ம சென்னை பார்த்தோம்னா அதே மாதிரி அதுக்கு கீழே ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த 3த்துலயுமே ஃபேமஸ் என்னது, லெதர் ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கு. தோல் பதனிடும் ஆலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மேனுஃபேக்சரிங், தோல் பதனிடும் ஆலையில வந்து என்ன வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னா ஷூஸ், ஹேண்ட் பேக்ஸ், லெதரான மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு பேக்ஸ், இந்த மாதிரியான அவுட்புட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரிஸ் எல்லாமே இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் மிட்ல வந்தா சேலம்ல வந்து விசைத்தறி, இந்த மிட் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் விசைத்தறி அடிக்கடி வரும். விசைத்தறி அப்படின்னா கையால், அதாவது நம்மளுடைய கையில நெய்யப்பட்ட புடவைகள், வேஷ்டிகள் இந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா, காட்டன்ல இந்த மாதிரி பாக்குறோம்ல, அதுதான் விசைத்தறி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. எஃகு வந்து சேலம் பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சேலத்துல மேங்கனீஸ் தான் நிறைய கிடைக்குது. அடுத்தபடியா வந்து இரும்பு. ஓகேங்களா, அதான் எஃகு. மரவள்ளி கிழங்கு, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து சங்ககிரியில வந்து லாரி களத்தொகுதினா இப்ப நம்ம சென்னையில வந்து காரோடைய மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி லாரியோட களத்தொகுதி வந்து சங்ககிரி. ஓகேங்களா. திருச்செங்கோடு வந்து ஆள் துளையிடும் பணிகள், போர் போடுறாங்க இல்லையா நம்மளுடைய நிலத்துக்கு, அந்த போர் போடுற அந்த ஒரு இயந்திரங்கள் தயாரிக்கிறதா இருக்கலாம், மேபி ஃபேமஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து கரூர் நாமக்கல் வந்து போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை நமக்கு தெரியும். நாமக்கல்ல வந்து முட்டையினுடைய விலை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த ரேட் அப்படின்னு சொல்லி நாமக்கல்ல தான் வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அங்க நிறைய கோழி பண்ணைகள் இருக்கு. சொன்ன மாதிரி கோழியும் முட்டையுமே வந்து அங்கதான் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கரூர் வாகன புனைவர் விசைத்தறி, சேம் மேனுஃபேக்சரிங் தான் இதுவும். வாகன புனைவர் விசைத்தறி. ஈரோடு விசைத்தறி, மஞ்சள். நேச்சுரலாவே வந்து மஞ்சள் வந்து நிறைய விளைவிக்கிற மாவட்டம் வந்து ஈரோடு. ஓகேங்களா. அடுத்தபடியா கோயம்புத்தூர்ல வந்து நூற்பாலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். நூற்பாலைகள்னா ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பின்னிங் மில்ஸும். தொழிற்சாலைகள் அப்படின்னா சின்ன சின்ன அந்த கிரைண்டர், மிக்சி இருக்குல்ல, சின்ன சின்ன மோட்டார்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்க நிறைய ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து திருப்பூர் பின்னல் ஆடைகள், ஆயத்தாடைகள் தெரியும்ல, பனியன் கிளாத்ஸ், அதனுடைய அவுட்புட்ஸ். ஓகேங்களா. அடுத்து கீழே வந்துட்டா ரெண்டுமே வந்து விருதுநகர் மாவட்டம். ராஜபாளையத்துல வந்து பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், லைக் ஒரு காட்டன் பேண்டு, பஞ்சு, இது மூலியமா ரெடி ஆகிற சில பல எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து சிவகாசியில நமக்கு தெரிஞ்சது வந்து பட்டாசு தெரியும். ஓகேங்களா. அடுத்தபடியா வந்து அப்சல்யூட்லி தீப்பெட்டியும். அடுத்து அச்சிடுதல் அப்படின்னா பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நம்மளுடைய புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்டிங்
இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா சிவகாசியில இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம டயக்ராம்ல பார்த்ததே வந்து டீட்டெயிலா சொல்றாங்க. என்னன்னா பேருந்து கட்டுமான தொழில் எங்க பார்த்தோம்? கரூர். ஓகேங்களா? தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பில் 80% ஆஃப் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கரூர்ல மட்டுமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கரூர்ல வேற என்ன ஃபேமஸ் அப்படின்னா பேப்பர் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. காகித உற்பத்தி. பேப்பர் மில் வந்து நார்மல் பேப்பர் இருக்கு இல்லையா, பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னா சிவகாசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் பேப்பர் நார்மல் பேப்பர்ஸ் வந்து எங்க ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி அப்படின்னா கரூர். ஓகேங்களா? ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வந்து காகித நிறுவனங்கள் வந்து ஒன்றாக அங்க கரூர்ல இருக்கிறத ஒரு வந்து செயல்பட்டு வருது. எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் சேலம் பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களும் கனிம செல்வங்களும் உள்ளன. ஓகேங்களா? சொன்னோம்ல சேலம்ல தான் நம்ம நிறைய கனிம வளம் பார்த்தோம். மாங்கனீசு, இரும்புத்தாது, எஃகு, இது எல்லாமே வந்து சேலத்துல நிறைய இருக்கு. ஓகேங்களா? சிவகாசி அச்சு தொழில், பிரிண்டிங் பிரஸ், பட்டாசு நிறுவனங்கள், தீப்பெட்டி தயாரிப்பு முன்னோடியாக உள்ளது. இந்தியாவிலே மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% ஆஃப் உற்பத்தி வந்து நம்ம சிவகாசியை கொடுத்துருது. தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. தூத்துக்குடி. ஓகேங்களா? சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருள் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருக்கு. அப்போ வேதிப்பொருளுடைய உற்பத்தியிலுமே சென்னை ஃபர்ஸ்ட், செகண்ட் தூத்துக்குடி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஜவுளித்துறை. ஜவுளித்துறை அப்படின்னா லைக் ஒரு ப்ராடக்ட், ஒரு ட்ரெஸ்ஸுடைய ப்ரொடக்ஷன், பேக்கிங், அதனுடைய எக்ஸ்போர்ட் எல்லாமே கலந்தது தான் வந்து ஒரு ஜவுளித்துறை. ஓகேங்களா? தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளித்துறை உற்பத்தி மையமாகும். தமிழ்நாடு இந்தியாவின் நூல்கிணம் என்னவென்று அழைக்கப்படுகிறது. இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் வந்து 41% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாடு மட்டுமே கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஜவுளித்துறை மட்டுமே வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகப்படியா கொடுக்குது. நிறைய பேர் வந்து திருப்பூரை நோக்கி வந்து மூவ் ஆன் ஆகுறாங்களே, எப்படியாவது ஒரு பனியன் கம்பெனிலயாவது நம்ம பொழைச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் சொல்றாங்க. வேலை வாய்ப்பு வந்து நிறைய கொடுக்குது. ஓகேங்களா? அது எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 35 மில்லியன் மக்களுக்கு வந்து நேரடியாக வேலை வாய்ப்பை உழைக்கிறது. அதே மாதிரி உற்பத்தியில வந்து 4% வந்து பங்களிப்பையும், மொத்த ஏற்றுமதி வருவாயில் எக்ஸ்போர்ட் பண்றாங்களே அதனுடைய இன்கம் எவ்வளவு வருது? 35% வந்து ஜவுளித்துறை வந்து தருது. ஓகேங்களா? அப்போ மொத்த உற்பத்தியில வந்து 14% வந்து ஜவுளித்துறை கொடுக்கிறது. எது? தமிழ்நாடுடைய எக்கனாமில 14% ஆஃப் growth எது கொடுக்கிறது அப்படின்னா ஜவுளித்துறை. ஓகேங்களா? ஓகே, நம்ம அதே மாதிரி பார்த்த மாதிரி தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியிலான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் ஆகியவற்றில் வந்து நூற்பாலைகள் அதாவது மில்ஸ் பார்த்தோம்ல, ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து அங்க நிறைய இருக்கு. இதே வந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா நூற்பாலைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தி, பாலிஸ்டர் கலப்பு நூல், பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் பெருமளவில் அமைந்துள்ளன. அங்க நம்ம வந்து பியூர் வந்து காட்டன்ஸ். ஓகேங்களா? இதே வந்து பாலிஸ்டர் கலந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அந்த ஏரியால வந்து பாலித்தீன்ஸ் வந்து அந்த நைலான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் வந்து அங்க ஜாஸ்தி. ஓகேங்களா? இங்கிருந்து சீனா, வங்கதேசம் போன்ற பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நமக்கு தெரியும் இல்லையா, பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படின்னா திருப்பூர். 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னல் ஆடைகளின் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை, கழிவறை ஆகியவற்றில் பயன்படும் துணிகள், மேஜை விரிப்புகள், சுவர் அலங்காரங்கள் முதலான உள்நாட்டு தயாரிப்புகளிலிருந்து ஏற்றுமதியிலும் முதலிடம் வகிக்கிறது. ஓகேங்களா? இதே வந்து ஈரோடு மாவட்டத்தோட சிறப்பு பாருங்க. ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கு சில்லறை விற்பனையாக ஆயத்தாடைகளை வந்து முக்கியமா சேல்ஸ் பண்ற ஒரு சென்டர் பாயிண்டா எது இருக்கு அப்படின்னா ஈரோடு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தோமா. நெக்ஸ்ட் பாருங்க பட்டாசு பொருட்கள். பட்டாசு பொருட்கள் வந்து சிவகாசி வந்து
நம்ம ஆல்ரெடி அந்த டயக்ராம்ல பார்த்திருந்தோம்ல, பிரிண்டிங் பிரஸ், தீப்பெட்டி, பட்டாசு பொருட்கள், இந்த மூணுத்துல ப்ரொடக்ஷன் வந்து சிவகாசி பெஸ்ட்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா. அதுல இந்த கொஸ்டின் கேட்பாங்க பாத்துக்கோங்க. குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி சிவகாசியை அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனுடைய ஆப்ஷன்ஸ்ல காமராஜர், அண்ணா, மு.க. ஸ்டாலின், கருணாநிதி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். பட் பாருங்க, ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, அவர் தான் வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி சிவகாசிக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. ஓகே, இந்திய பட்டாசுகளின் உற்பத்தியில் 80% வந்து சிவகாசியில தான் தயாரிக்கப்படுகிறது. தீப்பெட்டி உற்பத்தியில வந்து என்ன பார்த்திருந்தோம், 90%. அதே மாதிரி அச்சுத்துறை உற்பத்தியில 60%. ஓகேங்களா, பிரிண்டிங் பிரஸ் சொல்லுவாங்களா, இதுல வந்து 90%. இதுல வந்து 60%. 90% வந்து தீப்பெட்டி, அப்புறம் 80% வந்து பட்டாசு பொருட்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இப்ப ஸ்பெசிபிக்கா பார்த்தது போக பிற தொழிற்சாலைகள் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. மிகப்பெரிய மின்பொருள் தயாரிப்பு நிறுவனமான பெல் வந்து நம்ம தமிழ்நாட்டுல திருச்சியில அமைஞ்சிருக்கு. திருச்சியிலும் ராணிப்பேட்டையிலும் தொழிற்சாலைகள் உள்ளன. கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம். இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், நெல்வேலி ஆகிய பகுதியில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் உள்ளன. ஓகே, கனிம வளம் கொண்டுள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலையுமான செயில் வந்து தன்னுடைய ஆலை எங்க வச்சிருக்காங்க, சேலம்ல. செயில் எஃகு ஆலை செயில் வந்து சேலம்ல தன்னுடைய ஃபேக்டரிய நிறுவியிருக்காங்க. இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவைகளில் 3/2 பங்கு வழங்குவதால் கோயம்புத்தூர் வந்து பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றழுத்த விசை குழாய் நகரம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு ஒரு பேருண்டு. அதே மாதிரி கோயம்புத்தூருடைய மாவரைக்கும் மில் கிரைண்டர் இருக்குல்லையா, வெட் கிரைண்டருக்கு புவிசார் குறியீடு வந்து வழங்கி இருக்கு. ஓகேங்களா, தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலத்தின் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் வந்து தமிழ்நாட்டுல தூத்துக்குடி முதலிடத்தில் வைக்கிறது. இந்திய உப்பு உற்பத்தியில் 30% வந்து மாநில உப்பு உற்பத்தியில் வந்து 70% வந்து தூத்துக்குடியில இருந்து கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சொன்னோம்ல, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். இதுல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அதேதான் தமிழ்நாடு வந்து எவ்வளவு விழுக்காடோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. 15.7 விழுக்காடுலோட தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இதுலயுமே வந்து 6.89 லட்சம் கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ். ஓகேங்களா, அடுத்து ஆற்றல் பார்க்கிறோம். ஆற்றல் அப்படின்னா மின்னாற்றல், சூரியகாந்தி ஆற்றல், இந்த மாதிரி சூரிய ஆற்றல், இந்த மாதிரி நிறைய வகையான ஆற்றல் இருக்குல்ல. இது மூலியமா வந்து மின்சாரம் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த வகையில பாருங்க, மின்னாற்றலை உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு வந்து பிற மாநிலங்களை கம்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. லைக் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா. ஓகேங்களா, இதனுடைய மொத்த உற்பத்தி இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா. இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, எனர்ஜில தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா. ஓகேங்களா, இது வந்து இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அணுமின் ஆற்றல். கல்பாக்கம், கூடாங்குளம் ஆகியவை வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான அணுமின் நிலையங்கள். ஓகேங்களா, கல்பாக்கம் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், கூடங்குளம் திருநெல்வேலி. ஓகேங்களா, திருநெல்வேலி. ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான அணுமின் ஆற்றல். ஓகேங்களா, அடுத்து அனல் மின் ஆற்றல், ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாருங்க.
அதிக அளவு அத்திப்பட்டு, சென்னையில இருக்க அத்திப்பட்டு கடலோரமா இருக்கு. எண்ணூர், மேட்டூர், அப்புறம் தூத்துக்குடி ஆகிய இடங்களை வந்து பெறப்படுகிறது. அடுத்து டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் நாட்டின் உற்பத்தியில் 34% வந்து ப்ரொடக்ஷன் நம்ம தந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஹீட் எனர்ஜியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. பாத்துக்கோங்க, நம்ம சொன்னோம்ல கூடங்குளம், கல்பாக்கம், அதனுடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனல் மின்சாரம் அப்படின்னா இது வந்து அந்த டேம்ஸ்ல இருந்து கிடைக்குது பாத்தீங்களா, அலை அந்த இதுல வந்து கிடைக்கிற அந்த எனர்ஜி இதுதான் புனல் மின்சாரம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் குந்தா, மேட்டூர், மரவக்கண்டி, பார்சன் பள்ளத்தாக்கு ஆகியன முக்கியமானதாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து சூரிய சக்தி மின்சாரம், சோலார் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, ஆந்திரா இந்த ஆர்டரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து காற்றாலை மின்சாரம். அதாவது காற்றாலை அப்படின்னா அங்கங்க காற்றாலை வச்சு அது சுத்திட்டு இருக்கு இல்லையா, அது விண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த விண்ட் எனர்ஜி மூலியமா பெறப்படுற மின்சாரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இந்திய அளவில் தமிழ்நாடு அதிக அளவு காற்று வழி மின்சாரம் வந்து தயாரிக்கும் கொண்ட கட்டமைப்பே இருக்கு. ஏன்னா இங்க வந்து காற்று வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, தேனி இந்த மாதிரி அந்த தென்மேற்கு அந்த ஒட்டிய மாவட்டங்கள்ல நிறைய வந்து காற்றாலைகள் நிறுவப்பட்டிருக்கு. அங்க வந்து கொஞ்சம் காற்றுடைய திசைவேகம் நிறைய இருக்கிறதுனால அது மூலியமா வந்து நமக்கு கரண்ட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, மேலும் கடற்கரை காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவாக இடமாக திருநெல்வேலி கடற்கரை, தூத்துக்குடியின் தெற்கு பகுதி, ராமேஸ்வரம் கடற்கரை ஆகிய அங்கங்கெல்லாம் வந்து என்ன இருக்கு, புனல் மின்சாரம், காற்றாலை மின்சாரம் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பணிகள் துறை அப்படின்னா சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் தெரியும் இல்லையா, நம்ம மக்கள் கிட்ட டைரக்டா கனெக்டிவிட்டியில இருக்கிற ஒரு செக்டார் நேம் தான் வந்து பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாருங்க, வங்கி, காப்பீடு, ஆற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு ஆகிய வந்து 3ஆம் துறையான பணிகள் துறை. ஓகேங்களா, 3rd tier. ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கி பணிகளின் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் 52%. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம தமிழ்நாட்டுல வந்து 52% ஆஃப் வந்துட்டு நாட்டுடைமை நேஷனலைஸ்டு பேங்கா இருக்காமா. ஓகேங்களா, தனியார் வணிக வங்கிகளில் பாரத் ஸ்டேட் வங்கியும் அதன் துணை நிறுவனங்களும், வட்டார கிராமிய வங்கிகளில் 2 அயல் வங்கி கணக்கிலைகளும் பணியில் உள்ளன. ஓகேங்களா, இதெல்லாம் அந்த பேங்கிங் இது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல கடன் வைப்பு தொகையில வந்து நம்ம தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, அதனுடைய டீடைல்ஸ் தான். அடுத்து கல்வி அப்படின்றது எப்படின்னா பள்ளி கல்வி. அதாவது பள்ளி கல்வியை வந்து இந்த ஒரு டேப்லெட் காலம் பாருங்க 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள். எப்படி சொல்றதுன்னா, துவக்க பள்ளி அப்படிங்கிறது 1st to 5th standard. 5th standard. ஓகேங்களா, 5th standard, 6th to 8th. ஓகேங்களா, உயர்நிலை பள்ளிகள் அப்படிங்கிறது 9th 10th வரும். இது வந்து ஓகேங்களா, இந்த வகையான ஸ்டாண்டர்ட்ஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். துவக்க பள்ளிகள் 35,414, நடுநிலை பள்ளிகள் 9,708, உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் 12,911. ஓகேங்களா, உயர்கல்வினா ஹையர் எஜுகேஷன்ஸ்ல நம்ம தமிழ்நாடு எவ்வளவு கவுன்ஸ்ல என்னென்ன வகையான காலேஜஸ் இருக்கு, இது வந்து இதுல வந்து நம்மளோட எக்கனாமி எந்த லெவல்ல டெவலப் ஆகுது அப்படிங்கறது பாருங்க. இந்த கவுன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் 59 யூனிவர்சிட்டிஸ், 59 பல்கலைக்கழகங்களும், 40 மருத்துவக் கல்லூரிகளும், 517 பொறியியல் கல்லூரிகளும், 2260 கலை அறிவியல் கல்லூரிகளும், 447 பல்தொழில்நுட்ப அதாவது ஐடிஐ சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் வந்து 20 வந்து பல் மருத்துவம் டென்டல் காலேஜஸ். இத்தனை வகையான காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேங்களா,
ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து 4 லட்சம் பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் அண்டு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி கம்ப்ளீட் ஆகி அவுட்புட்ல வராங்க. ஓகேங்களா, இது இந்திய அளவில் உச்ச அளவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடல் நலம் பார்த்தோம் இல்லையா? உடல் நலத்துல எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்க, 34 மாவட்ட மருத்துவமனைகளும் 229 துணை மருத்துவமனைகளும் 1254 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு இல்லையா? நம்ம கிராமங்களா சும்மா சுகாதார நிலையங்கள் 7555 துணை நிலையங்களும் இருக்கு. 313 சமூக நல மையங்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை வாரியா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேங்களா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல. அடுத்து இணைய பயன்பாடு. இணைய பயன்பாடு அப்படின்னா இன்டர்நெட் யூசேஜ். இதுல நம்ம தமிழ்நாடு எந்த ரேஞ்சில் இருக்கு, எது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அம்மாநிலத்தில் 29.47 பில்லியன் இணைய பயனீட்டாளர்கள் உள்ளனர். இதனை தொடர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. மார்ச் 2016 படி அரசு புள்ளி விவரப்படி இந்தியாவில் எவ்வளவு மொத்தம் 342.65 மில்லியன் இன்டர்நெட் யூசேஜஸ் இருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல 28.1 மில்லியன் சந்தாதாரர்கள், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்டை மாநிலங்களான அடுத்து கேரளா, கர்நாடகா. அப்போ இந்த இன்டர்நெட் யூசேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. இதுவுமே ஒரு மேபி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கலாம். அடுத்து போக்குவரத்து வசதி. போக்குவரத்து வசதி வந்து மித்த ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணப்போ நம்ம ஸ்டேட்ஸ்ல போக்குவரத்து வசதி கரெக்ட் எப்படி நல்லா இருக்கு. எப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் ஃபர்ஸ்ட், நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ், ரூரல் ஹைவேஸ், இந்த மாதிரி 4 வகையான ஹைவேஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த வகையான ஹைவேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. இதுல NH வந்து எவ்வளவு கவர் ஆகுது, ஸ்டேட் கவரேஜ் எவ்வளவு ஆகுது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ரோட்ஸ் எவ்வளவு கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பாருங்க, சாலை வசதி. இதுல வந்து மாநிலத்தில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன. தமிழ்நாட்டுல ஓகேங்களா, தமிழ்நாட்டுல எவ்வளவு தேசிய NHS இருக்கு, 28 NHS இருக்கு. இதனுடைய டிஸ்டன்ஸ் கவரேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் 536 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, தொலைவினை இணைக்கின்றன. தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் வந்து எவ்வளோ, 1,67,000 கிலோமீட்டர் வந்து மொத்த சாலைகளுடைய நீளம் இருக்கு. இதுல 5,306 கிலோமீட்டர் வந்து ஹைவே வந்து கவர் பண்ணிடுது. ஓகேங்களா, இதில் 60,628 கிலோமீட்டர் வந்து தேசிய நேஷனல் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அதோடைய கவரேஜஸ் இருக்கு. துறையால் பொதுத்துறை, தனியார் துறை பங்களிப்பின் மூலம் 20% திட்டங்களுடன் செயல்படுகிறது. சாலை போக்குவரத்து நாட்டிலேயே 2வது இடத்தில் வந்து தமிழ்நாடு இருக்கு. ஓகேங்களா, அடுத்து ரயில்வே போக்குவரத்து. ரயில்வே போக்குவரத்து வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ரயில்வே டிராக்ஸ் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து நம்மளுடைய இணைக்கிறாங்க, எந்தெந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி கனெக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, தென்னக ரயில்வே, சதன் ரயில்வேல தான் நம்ம தமிழ்நாடு வருவோம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா சில பகுதிகளை உள்ளடக்கியது. ஓகேங்களா, ஓகே. தென் தமிழ்நாட்டில் உள்ள இரும்பு பாதையின் மொத்த நீளம் வந்து எவ்வளவு, 6,693 கிலோமீட்டர். ஓகேங்களா, இதுல 693 ரயில் நிலையங்கள் உள்ளன. இதன் மூலம் இந்தியாவில் முக்கிய நகரங்களை இணைக்கிறது. ஓகேங்களா, கோல்டன் குவாட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்க நாற்கரம் அப்படின்னு சொல்ற ஒரு இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்க. இதுல நம்ம சென்னை 1, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இந்த 4 முக்கிய நகரங்களை கனெக்ட் பண்றதுதான் தங்க நாற்கரம் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறையில ஒரு முக்கியமான ஒரு
கட்டமைப்பு வச்சிருக்கு. இதுல நம்ம சென்னை வந்து பிளேஸ் ஆயிருக்கு. இது வந்து சதர்ன் ரயில்வேல கவர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மே 2017 தான் வந்து மெட்ரோ பணிகள் சென்னையில வந்து மெட்ரோ ரயில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து இப்போ ரயில்வே ட்ராக்ல பார்த்தோம்ல எவ்வளவு வகையான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு நீளம் வந்து ரயில்வே ட்ராக் இருக்கு, அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, எந்தெந்த நகரங்களை இணைக்குது அப்படிங்கறது வந்து முன்னாடி பார்த்தோம். இதே வந்து வான்வழி போக்குவரத்துல வந்து எப்படின்னா எவ்வளவு வகையான எப்படி சொல்ற ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, எது முக்கியமான ஏர்போர்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ, நேஷனல் ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ, லோக்கல் ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ, இதுல எது பெருசு, இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். பாருங்க, தமிழ்நாட்டில் 4 முக்கியமான பன்னாட்டு விமானம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. மும்பை, தில்லிக்கு அடுத்தபடியா நம்ம தமிழ்நாடு ஏர்போர்ட், அதாவது சென்னை ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 3rd பிக்கஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். இந்தியாவின் 3வது பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்கள்ல இருக்கு. இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். லைக் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ், வெளிநாட்டுல இருந்து வர விமானங்கள் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு சென்டர் பாயிண்ட்ஸ். இதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னா லைக் ஸ்டேட்ஸ் டு ஸ்டேட்ஸ் வந்து அதுக்கான ஏர்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நேஷனல் ஏர்போர்ட்ஸ். ஓகேங்களா? அது எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. அடுத்து தூத்துக்குடி, சேலம், மதுரை இந்த இடத்துல வந்து உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதனுடைய வளர்ச்சி எவ்வளோ? 18% ஆஃப் எப்படி சொல்றது டெவலப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? துறைமுகங்கள். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சாலைகள், ரயில்வே, வான்வழி பார்த்துட்டோம். அடுத்து துறைமுகங்கள். துறைமுகங்கள் அப்படின்னா என்னது? கடல் வழியான வாணிபங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகியவை வந்து தமிழ்நாட்டின் முக்கியமான ஏர்போர்ட்ஸ். இதே வந்து நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம். மேலும் 33 சிறு துறை அந்த மாதிரி ஸ்மால் போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இவை தற்போது ஆண்டுதோறும் 73 மில்லியன் மெட்ரிக் சரக்குகளை வந்து ஏற்றுமதி செஞ்சு புரியுதுல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏதாவது லார்ஜ், அதாவது மிச்ச வகையான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லயுமே நடக்கும். பட் டன் கணக்குல வந்து எப்பவுமே வந்து கடல் வாணிபம் தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜ் பல்க் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து முக்கியமா நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சென்னை துறைமுகம் வந்து கொள்கலனை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது செயற்கை துறைமுகம். ஓகேங்களா? அப்போ சென்னை ஏர்போர்ட் அப்படிங்கிறது நேச்சுரல் ஏர்போர்ட் கிடையாது. இது ஒரு டேட்டா. ஓகேங்களா? அடுத்து டூரிஸ்ட். டூரிஸ்ட் அப்படின்னா நம்ம இந்தியா, தமிழ்நாடு இந்த மாதிரி கம்பேர் பண்ணப்போ இந்தியா லெவல்ல தமிழ்நாடு வந்து நிறைய டூரிசம்ஸ்ல வந்து நேச்சுரல் ஸ்பாட்ஸே நம்ம கிட்ட வந்து நிறைய இருக்கு. ஈவன் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும், எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஃபேமஸா இருக்கும் இல்லையா. அந்த வகையில இந்தியா ஸ்டேட் இந்த மாதிரி அதாவது கம்பேர் பண்ணப்போ நம்மளும் ஜாஸ்தி. அதான் முற்காலத்துல இருந்தே தமிழ்நாடு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக வந்து விளங்குது. அண்மை காலங்களில் நமது மாநிலம் உள்ளூர் வெளிநாட்டு உற்பத்தி சுற்றுலா பயணிகளின் முதலிடமாக அமைகிறது. தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் இயங்கும் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு சுற்றுலாவை மேம்படுத்துகிறது. கவர்மெண்ட் தான் வந்து டூரிசம் வந்து பாத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்திய மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகளுடன் தமிழ்நாடு முதலிடம் இருக்கு. அப்ப டூரிசம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். இத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி 16% இருக்கு. ஏறக்குறைய 28 லட்சம் வெளிநாட்டு பயணிகள், 11 கோடி உள்நாட்டு பயணிகள். ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டு வர்றது வந்து 11 கோடி. இதே ஃபாரின்ல இருந்து வர்றது யாரு? ஃபாரின்ல இருந்து 28 லட்சம் பேர் வந்து வருகை தராங்க. ஓகேங்களா? அடுத்து வறுமையும் வேலையின்மைன்னு சொல்லியிருந்தோம். இதுவே பாருங்க, தமிழ்நாட்டின் எவ்வளவு 1994ல கிராமங்களிலும் நகர்ப்புறம் நிலையான விதத்தில் வந்து வேலை வாய்ப்பு சமமா இருந்துச்சு. அப்போ வந்து விவசாயம் பாக்குறவங்க கிராமத்திலே இருந்தாங்க, நல்லா படிச்சு சில பேர் முன்னேறி அவங்க வந்து சிட்டிஸ் நோக்கி அவங்களுடைய வேலை வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து விவசாயத்துடைய அதை சொன்னால சஸ்டைனபிலிட்டி வந்து வேளாண் மேலே கிடையாதுன்றனால எல்லாருமே என்ன பண்றோம்? நகரமயமாதலை நோக்கி போறோம்.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வேலை வாய்ப்பு வறுமை நம்மளுடைய ஸ்டேட்ல எங்க இருக்கு, எவ்வளவு எப்படி என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, நாட்டளவுல வந்து அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னா 1000 பேருக்கு வந்து இங்க எழுதுறேன், 1000 பேருக்கு வந்து 50 பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க. இது 1000 பேருக்கு நாட்டளவுல. இதே நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து 42 பேர் வந்து 1000 பேர்ல வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க டேட்டாஸ். ஓகேங்களா? இதுலயே வந்து தேசிய அளவில் தமிழ்நாடு 22nd பிளேஸ வந்து பிடிச்சிருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல. லைக் இது பெட்டர். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சுத்தமா அங்க வந்து வேலை வாய்ப்பின்மை, நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்கு. இதுவே 22nd பிளேஸ்ல இருக்குன்னா பெட்டர் அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாடு இந்தியாவின் வளமான மாநிலங்களில் ஒன்றாகும். 94ஆம் ஆண்டிலிருந்து நமது மாநிலம் வறுமையில் நிலையான சரிவை சந்தித்தது. ஓகேங்களா? இது மற்ற மாநிலங்களை ஒப்பிடப்ப என்ன ஆகுது, நம்ம தமிழ்நாடுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய ஒரு கிராஃப். பாருங்க, 1994 இது, இது 2005, 2012. பாத்தீங்கன்னா 1994ல கிராமத்துல 51 பேர் 1000க்கு, 45 பேர் 1000க்கு, மொத்தம் 34 பேர் வந்து 1000க்கு இருந்திருக்காங்கடா. அப்படி இதே 2005 வந்து 20 பேர் தான் குறைஞ்சிருக்காங்க. அடுத்த 2012ல 7 பேரா குறைஞ்சிருக்காங்க மொத்த அளவுல பார்க்கப்போ. ஸோ வேலை வாய்ப்பின்மை வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடுல மித்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த யூனிட் 9 பொறுத்தவரை எல்லாமே கலந்த ஒரு சப்ஜெக்டா தான் இருக்கும். யூனிட் 9 அப்படிங்கிறது எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி எல்லாமே கலந்த ஒரு INM எல்லாமே கலந்து வர்ற ஒரு கலவை தான். ஆனா மித்த சப்ஜெக்ட்ல வந்து எல்லாமே கலந்து படிப்பீங்க. இந்தியா லெவல்ல படிப்பீங்க, தமிழ்நாடும் கலந்து வரும். இதே தமிழ்நாடுடைய டேட்டாஸ் மட்டுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் யூனிட் 9. எக்கனாமில இது தமிழ்நாடு எக்கனாமின்னு சொல்லி தனியா பிரிச்சு பார்த்திருக்கோம் இல்லையா? இதே மாதிரி அப்கமிங் டாபிக்ஸ் வந்து தமிழ்நாடு டாபிக் வந்து ஜென்ரலா இருக்கும். பட் தமிழ்நாடை பத்தின ஒரு விஷயங்களை மட்டுமே படிக்கிறது தான் வந்து யூனிட் 9 அப்படிங்கிறது. ஓகேங்களா? தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குதான் இதுலயே நிறைய டாபிக்ஸ் வரும். இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல வந்து அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.